ஃபோலிக் ஆசிட் டியூரிங் ப்ரெக்னன்சி அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபோலிக் ஆசிட்ன்றது வந்து ஒரு சப்ளிமெண்ட். இது நியூரல் டியூப் க்ளோஷருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூரல் டியூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நியூரல் டியூப்லேருந்து தான் பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் டெவலப் ஆகும். நியூரல் டியூப் வந்து எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா, கன்செப்ஷன் ஆகி 20th டே நியூரல் டியூப் க்ளோஸ் ஆயிரும். இதுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப அவசியம். ஃபோலிக் ஆசிட் வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்னா நியூரல் டியூப் வந்து க்ளோஸ் ஆகாது. அதனால நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸோட குழந்தைங்க பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ இதெல்லாமே ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் ப்ரெக்னன்சி டைம்லையும் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபோலிக் ஆசிட் வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோலிக் ஆசிட் 2 ஐட்டம் இருக்குது. ஃபோலேட்ன்றது விட்டமின் B9, ஃபோலிக் ஆசிட்ன்றது வந்து சிந்தட்டிக் ஃபார்ம். ஏன் ஃபோலேட் எடுக்க சொல்ல அப்படின்னா, நமக்கு ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் ஃபோலிக் ஆசிட் வந்து 400 மைக்ரோகிராம் ஒரு நாளைக்கு தேவை. அதை நம்ம டயட்லேருந்து எடுக்க ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் சப்ளிமெண்ட்ஸ் மூலமாக வந்து எடுக்க சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோலேட்ஸும் எடுக்கணும். ஃபோலேட்ஸ் வந்து ப்ரொக்கோலி, ஆரஞ்சு, பயிர் வகைகளில் வந்து அதிகமாக இருக்குது. க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் டாக்டரோட அட்வைஸோட ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.